வெல்கம் டு அஷி கிரியேட்டிவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்காக ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா வெண்டைக்காய் வந்து குழப்பான்னு இருக்கும் இல்லைங்களா, அதனால் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. அதனால் இது மாதிரி செஞ்சு கொடுத்தா அழகாக சாப்பிட்ருவாங்க பிள்ளைங்க. இப்போ நம்ம தவாயில் 3லேருந்து 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிப்போம். நல்லெண்ணெய் இல்லைன்னா 2 டீஸ்பூன் எண்ணெயும் 1 டீஸ்பூன் நெய்யும் விட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு ஒரு வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு ஆஸ் நம்ம உப்பு கொஞ்சம் கலந்து பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வதக்கிப்போம். இப்போ நம்ம வந்து வெட்டி வச்சுருக்க வெண்டைக்காயை அது கூட ஆட் பண்ணிப்போம். வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே அரிஞ்சு கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த குழகுழப்பு தன்மை வந்து அந்த காற்றுலேயே கொஞ்சம் அப்படியே இதுவாகிடும். அதனால் ரொம்ப குழகுழப்பு தன்மை இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா இது கூட நம்ம கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுப்போம். இந்த அளவு வந்து காய்க்கு கரெக்டாக இருக்கும். பட் ஆனால் சாதத்துக்கு சரியாக இருக்காது. சாதம் கலரும் போது வேணால் நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா இது கூட மிளகாத்தூள் போட்டுப்போம். இதில் வந்து தண்ணி தெளித்து தான் வந்து வேக வைக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுங்க. ஏன்னா வந்து பசங்களுக்கு வந்து காரம் அதிகம் வந்து சேர்க்குறது கொஞ்சம் நல்லதில்லை. அதனால் கொஞ்சமாகவே சேர்த்துப்போம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நல்லா கலரி விட்டுக்கோங்க. கலரி விட்டுட்டு இதில் நல்லா ஒரு 2 வாட்டி தண்ணி தெளிச்சுக்கோங்க. தண்ணி சொதன்னு ஊற்றிடக்கூடாது, தெளித்து தான் இதை வேக விடணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நாம் இதை வந்து தவாயில் வதக்கும் போதே அது பாதி வெந்துடும். இப்போ இது மாதிரி தெளித்து வேக விடுறதுனால உங்களுக்கு ட்ரையாக நல்லா காரம் அதில் ஊறி நல்லா ட்ரையாக வரும். இல்லைனா வந்து சொதசோன்னா ஒரு மாதிரி கிரேவி இதுக்கு இந்த மாதிரி வந்துடும் நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா. இல்லைனா வெண்டைக்காய் வந்து புண்டு போயிடும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று சேர்த்து லைட்டாக தண்ணி தெளித்து மூடி வச்சுருங்க. நல்லா வெந்துடும். ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் வைங்க. அதுக்கு மேலே விடாதீங்க. விட்டிங்கன்னா அடி பிடிச்சிக்கும். இப்போ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து முட்டையை பாயில் பண்ணி முட்டை தான் நான் எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி. ஆனால் வந்து நீங்கள் இந்த டைமில் வந்து முட்டையை உடச்சி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த முட்டை வந்து அந்த வெண்டைக்காய் கூட ஒட்டிக்கிட்டு இருக்கும். நான் வந்து பாயில் பண்ண முட்டை தான் எடுத்திருக்கேன். அதனால் அதை துண்டு துண்டாக கட் பண்ணி அது கூட ஆட் பண்ணி கலந்துக்கிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது ஸ்டவ் ட்ரை ஆனவுடனே தவாயில் எதுவும் ஒட்டாதப்போ நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ஆஃப் பண்ணிவிட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாதம் வடிச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த சாதம் வந்து ஆறி இருந்தால் எடுத்து இது கூட தேவையான அளவு போட்டு கலரிக்க வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். பசங்களுக்கு ஏற்ற அளவுக்கு. இதில் வந்து முட்டை போட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்ட்டு. உடச்சி ஊற்றி பண்ணாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட இப்போ நம்ம சாதத்தை போட்டு கிண்டிடுவோம். கிண்டிட்டு காரம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. காரம் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தாலும் இல்லைனாலும் 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டிங்கன்னா, நான் ஆரம்பத்திலே நெய் விடுங்கன்னு சொல்லியிருந்தேன். அது அப்போ விட்டாலும் சரி, லாஸ்ட்டாகவும் 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டிங்கன்னா சாதம் வந்து கொஞ்சம் ட்ரை இல்லாமல் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அதை நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம டிஃபன் பாக்ஸில் கட்ட வேண்டியது தான். காலை வேலையில் குயிக்காக ஈஸியாக முடிஞ்சிடும். நமக்கு பசங்களுக்கு காய் கொடுத்த மாதிரியும் ஆச்சு, பசங்க ரைஸை வைக்காமல் சாப்பிட்ட மாதிரியும் இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பை பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.